நீங்கள் பார்ப்பீங்க, என்ன இந்த சிறுவன் தொடர்ச்சியாக ஃபோன் பாவிச்சு கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய செயலை பாருங்கள். அந்த பிள்ளை ஃபோன் பாவிக்குது என்று தெரிஞ்சும் ஃபோனை டப்புன்னு வாங்கலை. என்ன சொன்னால், வாங்கினா அவங்களோட அப்பா அம்மா மேலே அவன் கோவப்படுவான். அவன் மன அழுத்தத்துக்குள்ளே சிறுவர்கள் போவார்கள். அவர்கள் புத்தகத்தை எடுத்து படிக்கின்றார்கள். அந்த பிள்ளையும் பாருங்கள், ஃபோனை வச்சுட்டு அந்த பிள்ளை புத்தகத்தை எடுத்து படிக்குது. ஸோ நாங்கள் எத்தனை பேர் இப்படி செய்கிறோம்? நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்குறோம். ஃபோனை கொடுத்துட்டு நாங்கள் சீரியல் பார்க்குறோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம். நாங்கள் ஃப்ரீயாக ஃபோன் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு நாங்கள் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஃபோனை கொடுத்துக்கிட்டு அங்கே வேலையை நாங்கள் பார்க்குறோம். அந்த பிள்ளை சத்தம் போடாமல் ரூமுக்கு வந்து ஃபோனை பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ எத்தனை பெற்றோர்கள் நாங்கள் செய்கிறோம். ஸோ தயவு செய்து நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நாங்கள் அர்ப்பணித்தாத்தான் பிள்ளைகள் ஃபோன் பாவனையில் இருந்து விடுபடலாம். இல்லை என்று சொன்னால் விடுபட முடியாது. தயவு செய்து பெற்றோராகி நீங்கள் விழிப்பாயிடுங்க. உங்களோட கையில் தான் பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கு. ஏன்னு சொன்னால் தெரியுமா, சிறுவர்கள் அவர்கள் சிறுவர்கள் தான். எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய விளைவுகள். தயவு செய்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஸோ தயவு செய்து இதை பார்த்துட்டு நீங்களும் இப்படியான இனிமேல் இந்த பிள்ளைகள் வராதபடி நாங்கள் திருந்துவோமா? ஸோ நீங்கள் மட்டும் திருந்தினா காணுமா? நான் மட்டும் திருந்தினா காணுமா? இல்லை தானே, மற்றவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். நல்லதை நினைப்போம். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உங்கள் சில்லங்கன் தாசன் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி